இப்போ இங்கே நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த ஒரு இடம் தான் வந்து வீரப்பன் அவர்களுடைய வீடு. இதுதான் வீரப்பனால் எஸ்ஏ தினேஷ் உட்பட 5 காவலர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட இடம் வந்து இதுதாங்க வீரப்பன் அவர்கள் கட்டின பெருமாள் கோயில். இப்போது இங்கே நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம் வந்து வீரப்பன் அவருடைய இஷ்ட தெய்வமான முனியப்பன் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நின்றுட்டுருக்கோம். இந்த கோயிலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் சுடுறதில் அவர் அடிச்சிக்க முடியாது. குறி வச்சுட்டான குறி பாரு நீட்டு போட்டு அடி விழுந்து போகும். இல்லைன்னா வீரப்பன் ஐயா அவர்களுடைய ஊருக்கு நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். போகும்போது இன்பிட்வீனில் எந்தெந்த ரூட் எப்படி நான் போகிறேன் அப்படின்றது நான் வந்து வீடியோ உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போது நம்ம கிருஷ்ணகிரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு போய்ட்டுருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா லொக்கேஷனுக்கு போயிடுவோம். அங்கேருந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் வந்து ஏன் வந்து இந்த ரூட்டை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, கோபிநாத்தத்தை போகிறது கொஞ்சம் ஈஸி கிடையாது. நம்மளோட யூசர்ஸ் யாராவது கோபிநாத்தம், அதாவது வீரப்பனுடைய பிறந்த வீடு, அந்த ஊருக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த 2 ஊரில் இருந்து வரவங்களுக்கு நான் வழியை சொல்கிறேன். அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காவேரிப்பட்டினத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாலக்கோடுலேருந்து நெக்ஸ்ட்டு பாப்பாரப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊனம்பள்ளம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து ரைட் சைடில் கட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அங்கேருந்து நேராக நம்ம போனோம் அப்படின்னா பெண்ணாகரத்தில் வந்து ஜாயின் ஆகும். அதற்கு பிறகு பெண்ணாகரத்தில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல் வந்துடும். ஒகேனக்கல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரோட்ஸ் வரும். அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சி, படகு சவாரி, தொங்குப்பள்ளம், அதாவது இந்த டூரிஸ்ட் சம்மந்தமான இதெல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் அந்த சைடில் இருக்கும். நம்ம வந்து ரைட் சைடில், அதாவது நேராக நம்ம வந்து போகணும். நேராக போனீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊட்டமலை அப்படின்ற ஒரு இடம் வரும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து அதை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா 2வது ஒரு செக் போஸ்ட் வரும். 2வது செக் போஸ்ட்டு தாண்டின ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா படகு சவாரிகள் வந்து நிறையா இருக்கும். அதாவது அங்கே நீங்கள் பார்த்திங்கனாலே வந்து ஆளுங்க வந்து வண்டியை வந்து ஏற்றிட்டு போகிறதும் இறக்கிட்டு போகிறதும் இருக்கும். அந்த வழியில் தான் நம்ம வந்து கீழே வந்து இறங்கி போகணும். இங்கேருந்து போயிட்டு அந்த படகுல அந்த வண்டி ஏற்றுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வரும்போது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான பைக்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஏற்றுறதுக்கும் அங்கே இறங்குறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கே மணல் இருக்கும், அதில் போகிறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீரப்பனாருடைய ஊருக்கு நம்ம போகிறோம். அந்த ஊருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா எப்படி, என்னடா அதுக்காக வந்து விசிட் எடுக்க போறியா அப்படின்னு நினச்சி வந்து பயப்படாதீங்க. அதாவது இப்போ நம்ம பரிசலில் போகும்போது கரையிலேருந்து நம்ம அக்கறைக்கு, அதாவது இந்த பரிசலில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வந்து எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நான் வந்து இந்த ஊரை பற்றின ஒரு வரலாறு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நாடு 1956 காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மொழிவாரிய மாநிலங்கள் வந்து உருவாகுது. இதனால் பார்த்திங்கன்னா கொல்லேகால் பகுதி பார்த்திங்கன்னா கர்நாடகாவோடு சேருது. அதாவது மிகப்பெரிய ஒரு வட்டம் அது. அதாவது இன்றளவும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 217 தாலுக்கால் இருக்குது. அந்த 217 தாலுக்காலில் மிகப்பெரிய தாலுக்கா எதுன்னு கேட்டிங்கன்னா கொல்லேகால் தான். இந்த கொல்லேகால் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு. இது வந்து தமிழ்நாட்டு கூட தான் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரியார், காமராஜர் போன்ற பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து அப்போ ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஏற்க வந்து மறுக்கிறாங்க. அதாவது அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கு முட்டாளும் பாருங்கள். கன்னட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தாளவாடி பகுதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கூட வந்து சேர்த்து விட்டுறாங்க. இதுதான் வந்து முன்னாள் நடிகர் ராஜ்குமாரோடைய சொந்த ஊர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொட்டகஜனூர். ஆனால் தமிழர்கள் அதிகமாக வந்த கோலார், தங்கவயலாக இருக்கட்டும், கொல்லேகலாக இருக்கட்டும், கர்நாடகத்து கூட வந்து சேர்த்து விட்டுறாங்க. ஒன்று வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு பிரச்சனை, இதுக்கும் பார்த்திங்கன்னா தேவிக்குளம், பீர்மேடு, இது வந்து தமிழக நிலப்பரப்பத்தில் எந்த ஒரு பகுதிகள் இது அது கூட சேர்த்து விட்டதுனால இன்றாலும் முல்லை பெரியாறு பிரச்சனை. நீங்கள் வேலூர் சைடு பார்த்திங்க அப்படின்னா பாலாறு பிரச்சனை. ஏன் அப்படின்னா சித்தூர், நெல்லூர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு வந்து சேர வேண்டிய நிலப்பகுதி. அதாவது நிலப்பகுதிகள் வந்து பிரிக்கிறதுல நம்ம அரசியல்வாதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறிவு, போதிய அனுபவம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா வேணும்னே வந்து சரிதான் செஞ்சுருக்கணும். அதாவது இந்த அரசியல்வாதிகள் செய்த இந்த வரலாற்று பிழை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தில் பல தீராத பிரச்சனைகளுக்கு வந்து சிக்கல்களுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஷார்ட் டைமுக்குள்ளே இந்த ஊரை பற்றின எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது உங்களை வந்து போர் அடிக்க வச்சுருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. காவேரி ஆற்றை கடந்து நம்ம வரும்பொழுது பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து செங்கப்பாடிக்கு போகணும். போகும்போது பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஹெவி பைக்ஸ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அங்கே மூவே பண்ண முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும். ரொம்ப, அதாவது இன்ஜினே வந்து லைட்டாக வந்து கருகுன வாடை அடிக்கும்.
அதாவது அந்த மேல் பகுதியில் வந்து மணல் தெரியும், அதுக்கு மேலேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹைட்டாக வந்து போகணும். அது ஃபுல்லாகவே மணல் தான் இருக்கும், வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன். புல்லட் அந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா படகுல வந்து ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இறக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து சிம்பிளான பைக்ஸ் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுடைய ட்ராவலுக்கு. இந்த பரிசல் கரையை நம்ம வந்து கடந்து மேலே வந்தோம் அப்படின்னா இடதுபுறத்தில், அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, கேட்டால் ஷாக் ஆகிருப்பீங்க. அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் கோபிநாத்தம். நடுவில் இன்பிட்வீனில் வந்து வண்டி வந்து எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. யாராவது வந்து கேர்ள்ஸ் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னாலும் நிப்பாட்டக்கூடாது. யாராவது ஆண்களும் வந்து ஏதாவது வண்டியை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு கேட்டாலும் நிப்பாட்டக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க வந்து சொல்ல ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தாங்க. சரி சொல்லுங்கள் என்னென்னு அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் பணத்துக்காகவே வந்து அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து கொலை செஞ்சுருக்காங்களாம். நான் கேட்டேன், சரி காவல்துறை அதிகாரிகள் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னா யாருன்னு சொல்லி வந்து கேட்பீங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கேமராஸும் இருக்காது, எதுவும் இருக்காது. அதாவது ஆலங்காடு, அதாவது அடர்ந்த காட்டு பகுதியிலேருந்து வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. வந்து ஏதாவது கிட்னாப் பண்ணிவிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது பாடி முதல்ல கிடைக்கணும், பாடி இருந்தால் தான் கேஸ் நிற்கும். பார்த்திங்கன்னா அந்த பாடி வந்து தூக்கி அந்த சைடு, அதாவது இடது சைடு பார்த்திங்கன்னா காவிரி ஆறு இருக்குது, அதில் போட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த காட்டுப்பகுதியில் போட்டிங்கன்னா விலங்குகள் வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இது இந்த பயணம். அதனால் வந்து வழியில் வந்து எங்கேயுமே வந்து வண்டி வந்து நிப்பாட்டாதீங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்டா இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி சொல்ல மாட்டிங்களா, வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த பயணத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது. அதாவது ஒரு 14 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரோடே இருக்காது. இதே மாதிரி தான் மண்ணாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ரோடு கிடையாது. பார்த்திங்கன்னா எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்கும். இந்த ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஒன்று வந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட மைசூர் ஹூக்கியத்துலேருந்து அந்த பஸ் வருது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா அந்த பரிசல் கரையை தாண்டி பார்த்திங்கன்னா ஆலம்பாடியில் வந்து பஸ் நிற்கிது. அதாவது மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு இந்த ரூட்டில் வருது, ஒரு ரோடு கூட போடாமல் இருக்கும்போது அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த காட்டு வழியில் பார்த்திங்கன்னா வரும்போது எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டருக்கு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏதோ நாய் வந்துடும், பூனை வந்துடும் அப்படின்ற மாதிரி, சிறுத்தை வந்துடும், புலி வந்துடும், பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி போர்டு வச்சு விட்ருக்காங்க. வழியில் மான் இருக்குது பாருங்கள், ஓடுது. ரோட்டில் தான் இருந்துச்சு, என்னை பார்த்துமே ஓடிடுச்சுங்க. வீரப்பனார் ஐயாவுடைய வீட்டில் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதே காட்டுப்பகுதியில் பார்த்திங்கன்னா வீரப்பனாருடைய அம்மா வந்து நிறைய தடவை வந்துட்டு போயிருக்காங்க. அதாவது 45 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது முசுகுந்தி அப்படின்ற குரங்கு நம்ம இருக்கும், அதை வந்து வீரப்பனாருடைய அப்பா வந்து சுடுவார். சுட்டு வந்து அதை கொண்டு போயிட்டு வீரப்பனாருடைய அம்மா கிட்ட கொடுத்தா அவங்க வந்து இந்த காட்டுப்பகுதியில், அதாவது ஜிகரலன்னு சொல்லி ஊர் இருக்குது, அதுலேருந்து அவங்க வந்து நடந்தே வருவாங்களாம். இந்த காட்டுப்பகுதியில் நடந்தே வந்து, அதாவது இந்த காவிரி ஆற்றை கடந்து ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல் வந்து அந்த இறைச்சியை வந்து விற்றுட்டு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை பார்த்திங்கன்னா சர்க்கரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வாங்கிட்டு வந்து குடும்பம் நடத்தியிருக்காங்க. இதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல நமக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த காட்டு வழி பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ்ஸான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 500 மீட்டர் தூரம் பார்த்திங்கன்னா கூட விசிபிளாக வந்து நமக்கு தெரியும் அங்கே என்ன இருக்குது அப்படின்றது. அந்த மாதிரி வந்து காட்டு யானைகள் வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தனியாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வந்து ஒரு ஆபத்து. என்ன அப்படின்னா, தனியாக இருக்கிற காட்டு யானை பார்த்திங்கன்னா நம்ம வந்து துரத்திட்டு வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து பைக்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். என்ன அப்படின்னா, யாரும் துரத்தும் போது 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து துரத்தும். அதே வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வந்து நம்மளை வந்து துரத்த ஆரம்பிக்கும். அதாவது நம்ம பைக்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் இந்த பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போக முடியும். அதுவே வந்து கொஞ்சம் ஸ்கிட்டாகி கீழே விழுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாட்டிப்போம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம தூரமாக நீங்கள் அந்த யானைகள் ஏதாவது இருக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வண்டியை வந்து அப்படியே வந்து யூட்டர்ன் பண்ணிக்கோங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்த விட வந்து உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்க. இப்போ பரிசலில் வந்த அந்த அத்தனை வண்டிகளும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு தான் வந்திருப்பாங்க. யாரும் வந்து நம்ம போகக்கூடிய அந்த கோபிநாத்த வண்டியில் வந்து வரமாட்டாங்க. அவங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே மறுபடியும் அதே சவாரியில் ரிட்டர்ன் போயிடுவாங்க. நாம் இந்த சைடு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டரும், வரக்கூடிய ஒரு 14 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வண்டியும் வராது. இந்த ஊர் இன்று பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அழகுக்கு பின்னாடி ஒரு இரத்த வரலாறு புதைஞ்சிருக்குங்க.
நம்ம செங்கப்பாடி அப்படிங்கிற ஒரு கோபிநாத்தத்துக்கு வந்தாச்சு. இப்போது இங்கே நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த ஒரு இடம் தான் வந்து வீரப்பன் அவர்களுடைய வீடு. இது தான் வீரப்பனார் அவர்களுடைய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா 3 வீடு வந்து சொந்தமாக இருக்குது. இது வந்து மொதல் வீடு, இது வந்து ஒரு 2வது வீடு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு. அதாவது வீரப்பனுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து 3 ஆண் குழந்தைங்க. முதல் வந்து மாதையன், 2வது வந்து வீரப்பனார், 3வது வந்து அர்ஜுனன். அதாவது அந்த 3 பேருக்கு வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா 3 வீடுகள் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த கர்நாடகாவும் ஏன் இந்தியாவும் வந்து அலறுச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய பேர் தாங்க வீரப்பன். அவருடைய வீடு தான் இது. இந்த இடத்துல அவருடைய பாதம் படாத இடமே இருக்க முடியாது. ஏன்னா இதுதான் அவருடைய வீடு. இந்த வீட்டுடைய உரிமையை வந்து இப்போ யார் வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த வீடு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கோலம்லாம் அழகாக வந்து போட்டிருக்காங்க. அதாவது குத்தகைக்கு விட்டுருக்காங்கன்னு இந்த பகுதிக்கு இருக்க மக்கள் வந்து சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த 3 பகுதிகளும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடுகளை தாண்டி அங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா அவருடைய காடுகளும் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து வீரப்பனார் அவர்களுக்கு சொந்தமாக, அதாவது பூர்வீகமாக இருந்த இந்த 4-5 ஏக்கர் வந்து அவர்களுக்கு இருந்ததாக வீரப்பனார் வந்து சொல்லுவார்ல, அந்த காடுகள் வந்து இதுதாங்க. வீடு வந்து இதுதான். இந்த விஷயம் கேட்ட உடனே வீரப்பனாரை பற்றி தெரிந்த அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோங்க. ஆமாங்க, இதுதான் வந்து வீரப்பனாருக்கு மிகவும் பிடித்த மாரியாத்தா ஆட்டமுடைய இசை இதுதான். உங்கள் எல்லாருக்கும் வந்து வீரப்பனார் அவர்களுடைய வீடை வந்து வெளியிலேருந்து காட்டியிருந்தேன். வாங்க நம்ம வந்து அந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நான் அந்த காடெல்லாம் அவங்களுது தேவனா 10 ஏக்கர் அவங்களுதே தான். அவங்க போய் 3 பேர் அண்ணந்தம்பிங்க. 3 பாகம் பண்ணிருக்காங்க. அது முத்துலட்சுமி இது. இது அர்ஜுன் முடிது. அந்தாண்ட பாரு அந்த புளியா மரம் அந்த நீர் காத்துக்கிறது மாதை முடிது. இது எவ்வளோ தூரம் அந்த சைடு வரையும்? இது அந்த அந்த தென்னை மரம் பேர் அதோட சரி சரி. அதாவது இதுதான் வந்து வீரப்பனார் அவருடைய பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 பேருக்கு வந்து சமமாக பிரித்து கொடுத்துருக்காங்க 10 ஏக்கர் பூமி. வாங்க நம்ம போகலாம். ஒரு காலகட்டத்தில் இதே இடத்துல அவரும் விளையாடி இருப்பார், தூங்கியிருப்பார், சாப்பிட்ருப்பார். அவருடைய பாதம் வந்து படாத இடமே இந்த இடத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருடைய வீடு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வீரப்பன் அவர்களுடைய கதவு. பார்த்திங்கன்னா ஏதோ கர்நாடகாவில் ஏதோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஏன்னா இது வந்து செங்கப்பாடி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, கதவு வந்து பூட்டியிருக்கு. உங்களை மாதிரியே நானும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். டார்ச் அடித்து பார்த்தேன், என்ன இருக்குன்னு உள்ள தெரியல. இதுதாங்க அவருடைய வீடு. ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன வீடு. ஒரே ஆளாக வந்திருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோ நான் வந்து முழுசாக எடுக்க முடியல. அந்த ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி வீடு பார்த்தாச்சு, நம்ம கிளம்பலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் தாங்க செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில். பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிஎஃப்ஓ, அதாவது வீரப்பனால் கொலை செய்யப்பட்ட, தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய உருவத்தை வந்து வச்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றளவும் வந்து அவரை வந்து ஒரு கடவுளை மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபட்டுட்டு இருக்காங்க. அவருடைய சிலையை நான் காட்டுறேன் பாருங்கள். இவர் தாங்க டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாஸ். இப்போ நாம் இங்கே நின்றுட்டுருக்கிற இந்த இடம் 1990 காலகட்டங்களில் வீரப்பனால் 5 காவலர்கள் வந்து கொல்லப்பட்ட இடம். குறிப்பாக எஸ்ஐ தினேஷ் உட்பட 4 காவலர்கள் வந்து வீரப்பனால் வந்து இந்த இடத்துல தாங்க கைது செய்யப்பட்டாங்க. இந்த இடத்துல தான் அவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. அந்த கொலை எதற்காக நடந்தது, அதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க வீரப்பன் அவர்கள் கட்டின பெருமாள் கோயில் 1979. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒகேனக்கல் வழியாக வந்து எஸ்ஏ தினேஷ் வந்து இறந்துருப்பாருன்னு சொல்லி. அவருடைய இறப்புக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்கமிங்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடம் வந்து வீரப்பனவருடைய இஷ்ட தெய்வமான முனியப்பன் கோவில் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீரப்பனார் அவர்கள் வந்து ஒரே இந்த ஒரு தான் அப்படின்னா எத்தனை தடவை வந்திருப்பார் அப்படின்றது நான் அதை சொல்லி தான் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு இல்லை. ஆனால் வீரப்பன் அவர்கள் பல தடவை வந்து இந்த
கோயிலுக்கு வந்து அடிக்கடிக்காக வந்து இங்கே வந்து வருவதாக சொல்கிறாங்க. இந்த டேம் முனியப்பன் கோயிலும் சரி, இந்த டேமும் சரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. செங்கப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு தெருவிலும் வீரப்பன் நடந்த கால் தடம் வந்து பதிஞ்சிருக்கு. சுதந்திரம் அடைந்த ஒரு 70 வருஷத்திற்கும் மேலாக பார்த்திங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு வரியை வந்து கட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த வரியை வாங்கி கொண்டு இந்த அரசுகள் வந்து அதாவது நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மனிதனுக்கும் வந்து ஒரே மாதிரியான மின்சாரமாக இருக்கட்டும், அதாவது கல்வி வசதிகளாக இருக்கட்டும், ஒரு சாலை வசதியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செஞ்சு தராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அதாவது ஒரு மின்சாரம் தர்றதாக இருக்கட்டும், கல்வியாக தர்றது வந்து ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறது எனக்கு வந்து கேட்குது. ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து அரசு வந்து இந்த வரியை வாங்கும் பொழுது அதாவது நீங்கள் வந்து கிராமத்தை சேர்ந்தவன் இவங்ககிட்ட கம்மியாக வாங்கணும், இவன் வந்து நகரத்தில் இருக்கிறவன் இவனுக்கு வந்து ஜாஸ்தியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு இல்லையே, எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரியாக தானே வரி வந்து வாங்குறீங்க. இவ்வளோ வரியை வாங்கின இந்த அரசு இருக்கட்டும், இந்த அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் வந்து வீரப்பனார் அப்படின்ற ஒரு நபர் வந்து உருவாவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது என்ன சந்தேகம் அப்படின்னா, அதாவது அவங்க வந்து காட்டில் இருக்காங்க, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள், அவங்க வந்து அரசாங்கத்துக்கு எப்படிடா வந்து வரி கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது அந்த சந்தேகத்தை நான் வந்து உங்களுக்கு தீர்க்கிறேன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கேழ்வரகோ அரிசி வந்து விளைவிப்பாங்க, சரிங்களா. இப்போது அந்த அரிசியாக இருக்கட்டும், அந்த நிலமாக இருக்கட்டும் அவங்களோடது. ஆனால் வந்து இதில் வந்து நேரடியாக வந்து அரசாங்கம் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து வரி வந்து வாங்குறதில்ல. ஆனால் அந்த அரிசியை வந்து உற்பத்திக்காக அவங்க பயன்படுத்துகிற பொருளில் பார்த்திங்கன்னா அரசு வந்து அவங்ககிட்ட மறைமுகமாக பார்த்திங்கன்னா வரியை வந்து வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. அதாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்க வாங்கக்கூடிய அந்த விதை நெல்லாக இருக்கட்டும், பூச்சி மருந்தாக இருக்கட்டும், அதாவது பம்பு செட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த எலக்ட்ரிஷியன் பொருளாக இருக்கட்டும், அதற்கு அவங்க வந்து கட்டுற அந்த மின்சாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஏழை மக்கள்கிட்ட இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக வரி வந்து வாங்கிட்டு தாங்க இருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வேலை செய்யும்போது ஒரு களைப்பாக இருக்குன்னு சொல்லி, அதாவது ஒரு பீடி குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வந்து மறைமுகமாக வந்து வரி கட்டுவாங்க. அதே மாதிரி பீடி வேணாப்பா ஒரு டீ குடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீக்கும் வந்து இந்த மக்கள் வந்து அரசாங்கத்திற்கு மறைமுகமாக ஒரு வரி கட்டுவாங்க. அதாவது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாடு எங்களோடது தான், நிலம் எங்களோடது தான், பால் தரப்போகுது, இதில் போய் என்ன மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாதுங்க. இப்போ ஒரு டீ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சர்க்கரை வேணும். இப்போ அந்த சர்க்கரை சீனிக்கு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அரசாங்கத்திற்கு வரி கட்டி தான் அதை நம்ம வந்து வாங்குவோம் மறைமுகமாக. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறோம் டீ வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து தானாக வந்து பற்றாது, அதுக்கு வந்து ஒரு கெரோசின் வேணும். அந்த ஒரு கெரோசினுக்கும் அதாவது கிருஷ்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணெண்ணெய், அதை தான் நான் சொல்கிறேன். அது இப்போ வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து அரசாங்கத்திற்கு மறைமுகமாக நம்ம வந்து வரி வந்து கட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 50 காசுக்கு வந்து வத்திப்பட்டி வாங்கி நம்ம வந்து வத்திப்பட்டி வந்து பற்ற வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து அந்த ஏழை மக்கள் வந்து இந்த அரசாங்கத்திற்கு பார்த்திங்கன்னா வரியாக வந்து கட்டி தான் நம்ம வந்து அந்த வந்து வத்திப்பட்டி வந்து நம்ம வாங்குறோம். இந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாங்குறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் போடணும், அந்த பெட்ரோலுக்கும் மக்கள் வந்து வரி கட்டணும். இல்லை அவங்க வந்து ஒரு பஸ்ஸில் ஒரு பேருந்தில் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா மறைமுகமாக இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வரி வாங்கியிருக்கும். அந்த வரி தான் வந்து ஒரு நடத்துனராக இருக்கட்டும், ஓட்டுநராக இருக்கட்டும் அவர்கள் வந்து சம்பளம் வந்து கொடுக்குறாங்க. இந்த விலைக்குள்ளே தான் இந்த வரி இருக்குது அப்படின்றது வந்து அந்த மக்கள் வந்து உணரலை. இத்தனையும் வரி வாங்கி கொண்டு எல்லாருமே வந்து அமைதியாக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வீரப்பன் மாதிரியான ஒரு ஆள் வந்து தட்டி கேட்பாங்க. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது நீதி இருக்கையில் உட்காந்து நீதி எழுதக்கூடிய அந்த நீதியரசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது வராங்க, வன அதிகாரிகள் வராங்க, அவங்களுக்கு காவல்துறை வந்து கூட வராங்க. காவல்துறை அதிகாரிகள் கூட வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் அதாவது உரிமம் பெற்ற அந்த துப்பாக்கியை கொண்டு போகிறாங்க, காட்டுக்குள்ளே வந்து வேட்டையாடுறாங்க, மான்களை கொண்டு வராங்க, இறைச்சிக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு அதுலேருந்து மீந்து போன அந்த இறைச்சிகளை வந்து தன்னுடைய வீட்டினர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போகிறாங்க. அதாவது வீரப்பனருக்கு என்ன கோவம் அப்படின்னா, ஒரு நீதிபதி செஞ்சால் அது வந்து தவறு கிடையாது, என்ன மாதிரி ஏழை பைத்தியக்காரன் வீரப்பன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செஞ்சால் வந்து தப்பு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சமம் தான், சரிங்களா. ஒரு நீதியரசருக்கும்
ஒரு ஏழை படிக்காதவனுக்கும் வந்து தனித்தனியான ஒரு சட்டம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான சட்டம் தான். ஆனால் இங்கே பொதுவான சட்டம் வந்து இருக்கா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வீரப்பனாருக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நாம ஏன் வந்து எல்லாருமே சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து பயன்படுத்தலை, நாம் மட்டும் பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவருடைய மனசில் வந்து சின்ன வயசுலேயே வந்து வருது. இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு அடியில் பாம்பு, 2 அடியில் மிருகம். இதுக்கு நடுவில் இந்த ஊர் மக்கள் வந்து இந்த ஊரில் வாழ்கிறதே ஒரு பெரிய சவால். அப்புறம் எப்படி அவங்க வந்து இந்த ஊரில் வந்து அவங்க வந்து வாழ்வாங்க, அவருடைய வாழ்க்கை தேவையை வந்து அவங்க வந்து எப்படி பூர்த்தி செய்வாங்க? வீரப்பனுடைய ஊர், அதாவது செங்கப்பாடி அப்படிங்கிற ஊர் பார்த்திங்கன்னா காடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதாவது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காடு தான். அந்த காடுகளுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தான் செங்கப்பாடி அப்படின்ற ஊர் இருக்குது. செங்கப்பாடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேளாண்மை மட்டுமே வந்து அவங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போதிய அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போயிட்டு காட்டில் இருக்கிற ஒரு முசுகுந்தியாக இருக்கட்டும், ஒரு பெண் மானுங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அடிப்பாங்க. தன்னுடைய இறைச்சிக்காக அந்த ஒரு விஷயங்களை வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை அங்கே கீழே வந்து சுழிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து கட்டைகளாக இருக்கட்டும், அந்த குச்சிகளை வந்து கொண்டு போயிட்டு விற்று அதன் மூலிமா வந்து வாழ்க்கை நடத்துவாங்க. அதாவது அவங்க வந்து அதனால் வந்து கட்டி வந்து பெரிய பங்களாஸ்லாம் கட்ட போகிறது கிடையாது. இந்த வனத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது நான் எடுக்கலை, அதாவது அந்த மக்கள் எடுக்கலைனாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு நான் எடுத்து என்னுடைய அன்றாட தேவைகளை வந்து நான் வந்து பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து கேட்கும்போது அது வந்து ஒரு முதல் குற்றம் அப்படின்னு சொல்லி அதை வந்து வன்மையாக வந்து அந்த வன அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி வந்து அதை வந்து செய்யவே கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே நின்றுருக்கிற இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீரப்பனால் வந்து பல மனிதர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டு இந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு அந்த கொலை வந்து எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடாக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பக்கத்தில் என்னென்ன கொலைகள் வந்து வீரப்பனால் வந்து நடந்திருக்கு, அது வந்து சும்மா எதற்காக நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். இந்திய வரலாறுலேயே அதாவது ஒரு காவல்துறையினரால் வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக இந்திய வரலாறில் அதாவது இங்கே நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த பகுதியில் இருந்து ராமாபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட தமிழ் பெண்களை வந்து பலாத்காரம் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வீரப்பனாருடைய காதுக்கு வருது. அந்த ஒரு விஷயத்திற்காக வீரப்பனார் வந்து ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பணியில் இருந்த 6 காவலர்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனே வச்சு கொடூரமான முறையில் வந்து சுட்டுக்கொள்கிறாரு. தன்னுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசியான ஆசாரி குருநாதன் அப்படின்ற ஒரு நபரை வந்து எஸ்பி ஹரிகிருஷ்ணா வந்து கொன்னுடுறாரு. அந்த ஒரு கொலையாக வந்து பார்த்திங்கன்னா பழியாக வந்து வீரப்பனன் வந்து அதாவது இந்த பகுதியில் இருந்து பார்த்திங்கன்னா பூதிக்கரைமேடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அதாவது கொப்பங்காட்டு பகுதி. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா எஸ்பி ஹரிகிருஷ்ணா கூட வந்து ஷக்கீல் அஹமத் அப்படின்ற ஒரு பாய், கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு 5 காவலர்கள் வந்து வீரப்பனால் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுறாங்க. சேலம் மாவட்டம் கொளத்தூரில் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தார். அவர் வந்து பொதுமக்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்தார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வீரப்பனுடைய காதுக்கு வருது. அவரை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக அதாவது பாலார் செக் போஸ்ட் இருக்குது. பாலார் செக் போஸ்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சுரக்காமுடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 22 பேர் வந்து வீரப்பனால் வந்து கன்னிவெடி தாக்குதலில் இறந்து போகிறாங்க. அதாவது இவர்கள் தான் இறந்து போனவங்க அப்படிங்கிற உடல்கள் கூட அந்த மக்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாது. அதாவது எல்லாமே செதறடிச்சு, அதாவது எல்லாருமே வந்து அள்ளிட்டு தான் வந்தாங்க. இவர்களுடைய உடல்கள் தான் இது அப்படின்றது வந்து அந்த உறவினர்கள் தெரியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யூகம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பொட்டலங்கட்டி அந்தருடைய உடல்கள் வந்து அந்த உறவினர்கள் வந்து சென்றடைஞ்சிச்சு. அந்த ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. தன்னுடைய அண்ணன் மாதையன் மேலே ஒரு பொய் வழக்கு போட்டார் அப்படின்றதுக்காக பரூர் பகுதியை சேர்ந்த அதாவது ரேஞ்சர் சிதம்பரம் அப்படின்ற ஒரு காவலர் வந்து வீரப்பனால் வந்து மிக கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து பக்கம்தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக உயரிய பதவிகள் அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஐஎஃப்எஸ் போஸ்டிங்கில் இருந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு காவலரை வீரப்பனார் வந்து அதாவது இறக்கியம்பள்ளம் இப்போ நம்ம நின்றுருக்க இந்த பகுதியிலேருந்து பக்கம்தான் இருக்குது இறக்கியம்பள்ளம். அந்த பகுதியில் வந்து வீரப்பனார் வந்து அர்ஜுனன் வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்து அவருடைய தலையை வந்து கருக்கி
முத்துலக்ஷ்மி அவருடைய ஒய்ஃப் வந்து கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட கொடுத்து ஃபுட்பால் மாதிரி அந்த தலையை வந்து அதாவது அடித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இறக்கும் பள்ளத்திலே நீ வந்து இங்கேயே வந்து ஆவியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி வீரப்பனார் வந்து அந்த தலையை வந்து வச்சுட்டு போனார். வீரப்பன் செய்த கொலைகள்லேயே ரொம்ப மோசமான கொலைனா இது தாங்க. இப்போ நம்ம இங்கே நின்றுருக்க இந்த பகுதியில் இந்த பக்கத்து ஊர் பார்த்திங்கன்னா கோட்டையூர். அதாவது வீரப்பன் முதலாக காதலித்த பெண் இருக்கக்கூடிய ஊர் தான் கோட்டையூர். அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த யானை தந்தங்களை வந்து சுடுறதுல ஏற்பட்ட பிரச்சனையில் பார்த்திங்கன்னா கோட்டையூர் மாதையன் தங்கவேலு அப்படின்ற ஒரு 2 நபர்களை வந்து வீரப்பன் வந்து கொள்கிறாரு. அதாவது அவர் கொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே வகையராவை சேர்ந்த ஒரு 6 நபர்களை வந்து இந்த பகுதியில் இருந்து பார்த்திங்கன்னா அதாவது தேன்கல் முனியப்பன் கோவில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில் பார்த்திங்கன்னா 5 நபர்களை வந்து வீரப்பன் வந்து கொள்கிறாரு. அதில் ஒரு நபர் மட்டும் தப்பிச்சிடுறாரு, மதேஷ். அவர் வந்து இன்னும் வந்து கோட்டையூரில் உயிரோடு தான் இருக்கார். அதாவது இது கொலை ஏன் ரொம்ப கொடூரமான கொலை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கொலையை விட கொலை செய்யப்பட்ட விதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. வீரப்பனார் அந்த 5 பேருடைய உடல்களை வந்து என்ன செஞ்சார், அது இப்போ வரையும் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து காவல்துறையினருக்கு இப்போ வரைக்குமே அதோடைய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செங்கப்படியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க கோயின்சிடெண்ட்டாக. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாடு மேய்க்கக்கூடிய அதாவது வீரப்பனாருடைய ஆரம்ப காலகட்ட நண்பர். அதாவது ஆரம்ப காலகட்டம்னா சின்ன வயசு, அதாவது ஒரு 6-7 வயசுலேருந்து வீரப்பனாரை வந்து தெரிந்த ஒரு நபர். அதாவது அவருடைய வயதை ஒத்த ஒரு நபர். அதாவது ஒரு 70-75 வயசு இருக்கும் அந்த பெரியவருக்கு. அவரை நான் போய் பார்த்தேன், சந்தித்தேன். அவர் வந்து வீரப்பனாரை பற்றி என்ன வந்து சொல்கிறாரு, வீரப்பனாரை வந்து கடைசியாக வந்து எப்போ பார்த்தாரு, வீரப்பனார் ஏன் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் தேடக்கூடிய ஒரு குற்றவாளியாக மாறினார், அதற்கு வந்து அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும், அவருடைய கூட இருந்தவங்களாக இருக்கட்டும், இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், எந்த வகையில் வந்து வீரப்பன் அப்படின்ற ஒரு நபர் உருவாதுக்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். வீரப்பனை பற்றியெல்லாம் எந்த தப்புமே வராது. அவங்க பண்ண வேலைக்கு பாவம் இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் இன்றைக்கி பேர் சொல்ல பிள்ளை இல்லாத பாவம் குடும்பமே போராடிச்சு போச்சு. நல்ல ஆள் வீரப்பன். காட்டில் நீங்கள்லாம் ஒட்டுக்க மாடு மேய்ச்சிருக்கீங்க. எஞ்சதே ஆளை சிறும்பயன்லேருந்து ஒரு ஊரில் இருந்தவங்க தானே. எங்கள் வீடு அவங்க வீடு பக்கத்து வீடு தான்பா. 6 வீட்டுக்கு மேற்கு அவங்க வீடு, 6 வீட்டுக்கு கிழக்கு எங்கள் வீடு. 6 வீட்டுக்கு மேற்கு அவங்க வீடு, 6 வீட்டுக்கு கிழக்கு எங்கள் வீடு. எங்கள் ஊரில் அங்கே செங்கப்படிங்கிற மாவளை 2 ஆள் ஒட்டுக்க மாடு மேய்ச்சவங்க தான். எனக்கு கிழங்கு நோண்ட முடியாது, எனக்கு தெரியாது. வீரப்பன் கிழங்கு நோண்டும். இந்த மாதிரி குச்சி வெட்டி குச்சியிலே நோண்டி கிழங்கு எடுத்து விடும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சலீம்.